ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ஆட்டோட ரத்தத்தை வாங்கியிருக்கோம். இப்போ இதை நம்ம க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். முடி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா இதை பொடிசாக நல்லா பொடி ஆக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி விட்டுடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்தால் இந்த மாதிரி பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண பொடி ஆகிடும். ரொம்ப பொடி பண்ணிட வேண்டாம், ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட. இதே மாதிரி செஞ்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு பொடி பண்ணது போதும். இப்போ அடுத்து நம்ம ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க, சின்னதாக ஒரு கடாயை வச்சு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறி வரட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. சிறுசனை இருக்குன்னு பச்சை மிளகா 4 போட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுசை நறுக்கி வச்சுருக்கோம், போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த பிளட்டை எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். நம்ம முன்னாடியே ஒரு ஆட்டு ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா பொடி ஆக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆட்டு ரத்தத்தை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இந்த பிளட்டு நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள், பிளாக் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி முழுசாக பிளாக் ஆகுனா தான் நல்லா வெந்ததாக அர்த்தம். அது இதே மாதிரி கிண்டிகிட்டே இருப்போம். நம்ம நீங்கள் பிளட்டு வாங்குறப்போ கடையில் கேட்டு வாங்க, உப்பு போட்ட பிளட்டாக உப்பு போடாமல் பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டு வாங்க. ஏன்னா உப்பு நம்ம இங்கே அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் ஆல்ரெடி அவங்க போட்டிருப்பாங்க உப்பு, அதனால் கேட்டு வாங்க. நல்லா இந்த பிளட்டெல்லாம் கலர் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள், பிளாக் ஆகி வந்துட்டுருக்கு, பார்த்தாவே தெரியும். இதே மாதிரி நல்லா முழுசாக கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்ட பிளட்டு தான் வாங்கியிருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போட்ட பிளட்டுன்னா உப்பு சேர்க்காமல் செஞ்சால் கூட நல்லது தான், பார்த்து செய்யுங்க. அதனால தான் வாங்குறதுக்கு முன்னே கண்டிப்பாக கேட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த பிளட்டில் ஈரப்பதம்லாம் முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். உதிரையாக உழணும், அது நல்லா ட்ரை ஆகட்டும். இது இந்த ரத்த பொரியல் விதவிதமாக செய்யலாம். நம்ம இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டை பொரியல் பண்ணி முட்டை பொரியலை சேர்த்து சாப்பிட்லாம். அப்பவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்களான்னா, இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கணுன்னா இந்த டைமில் தேங்காய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லை நான் முட்டை சேர்த்துக்கிறேன்னா முட்டையை இன்னொரு கடாயில் முட்டை பொரியல் பண்ணி அதை எடுத்து இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் செம்ம டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடியாக வந்துருச்சு. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஈரப்பதெல்லாம் எவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னுட்டு. இந்த ரத்த பொரியல் சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. முழுசாக பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரையாக உழுது பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். காட்டுற பாருங்கள், உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம உடச்சி காட்டுற பாருங்கள். இது உள்ளே பாருங்கள், ஃபுல் பிளாக் ஆகிருக்குல்ல. இப்போ வெந்துடுச்சு. பிளாக் ஆகாமல் ரெட்டாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ இது முழுசாக வெந்துடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்கிற இந்த ரத்த பொரியல் மேலே மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட ரெடி. ஓகே மக்களே, நான் செஞ்சு இந்த ரத்த பொரியல் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.